பார்வைக்கு ஒழுங்கின்மை, இந்த உலகத்துடைய பார்வைக்கு வெறுமை. எந்த இடத்துல கேவலமா பேசினாங்களோ, எந்த இடத்துல உன்னை ஒழுங்கின்மை சொன்னாங்களோ, அதே இடத்துல கர்த்தர் வேறு பாத்திரமாய் உன்னை உருவாக்கி அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அநேக கண்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை நடக்கிற காரியத்தை யாக்கோபே நீ புரிந்து கொள். உன்னை சிருஷ்டித்தவர் நான். அல்லேலூயா. உருவாக்கினவர். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுங்க. உருவாக்கினவா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் படைச்சிட்டாரு. படைச்ச உடனே ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் கர்த்தர் அதை உருவாக்குது. இதுதான் சிருஷ்டிப்பு, உருவாக்குது. ஆமென். புரியுதுங்களா சொல்றது? படைச்சது, அதுக்கப்புறம் இது என்னன்னா கொடுத்தாலும் நன்றி இல்லாததுன்னு கர்த்தருக்கு தெரியும். என்ன சொல்ற? என்னதான் கொடுத்தாலும் இந்த சரீரம் என்னதான் ஆண்டவர் நம்ம கொடுத்தாலும் ஆண்டவர் கொடுக்கலன்னா நம்ம போய் சாட்சி சொல்றோம். எப்ப இங்க நின்று கர்த்தர் இந்த லாக்டவுன் பீரியட்ல எனக்கு கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து என்னை நடத்தினார். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ வெளியில போய் பேசுறவர், அதான் சாட்சி, உண்மையான சாட்சி. ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ பேசுறிய, நான் ஆண்டவர் செஞ்சுட்டாரு, என்ன நடந்துச்சு, என்ன பண்ணிட்டாரு, நீ ஆண்டவரை எப்படியெல்லாம் பேசுற முடியுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணுவோம், பேசுவோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும், ஆதாம படைச்சு ஏவாளை படைச்சு இதெல்லாம் புசிக்காதன்னு சொன்னா கூட ஒரே ஒரு கனிய, இதெல்லாம் புசிச்சுட்டு ஒரே ஒரு கனியை மாத்திரம் புசிக்காதன்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல ஒரு செக் வச்சா அதை தான் போய் சாப்பிடுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் நன்றி கெட்ட சரீரம். என்ன சொல்றேங்க, இந்த சரீரம் என்னதான் கர்த்தர் செஞ்சாலும் செய்யலன்னு தான் சொல்லும். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் இருதயத்துல ஆமா ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, லிவர் சரியா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க, காலு வரலன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை என்னையும் நல்ல கர்த்தர் நடக்க வச்சிருக்கிறாரு. இதே ஒரு பெரிய சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கொரோனா பீரியட்ல கர்த்தர் எப்படியோ கர்த்தர் நடத்தினார். ஆனா ஒரு பயம் இருந்ததுதான், இருக்கும் போது ஒரு பயம் இருந்ததுதான். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு பயம் இருக்குதா இல்லையா, பக்கத்துல இருக்கிறவங்க போட்டுக்கு இது குத்துற போறான், அது ஒரு பயமே பெரிய பயமா இருந்தது. இதுல வேற ஆரம்பத்துல தூக்கி 15 நாள் லாக் பண்றாங்க ஒரே ரூம்ல. இப்படி சொல்ல போது மீடியால சொல்ல 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 நமக்கு இங்க வயிற்றெல்லாம் கலைக்குது. அவன் அந்த நேரத்துல கூப்பிட்டு போயிட்டு 15 நாள் லாக் பண்ணி வச்சிடறான், தனிமைப்படுத்திடறான், வீட்டுக்கு போன் பண்ண கூடாது, நம்ம தனிமைதான். அப்படியே அவன் நிறைய பேர் செத்துருவாங்க. அல்லேலூயா. ஆனா எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் நம்மை நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் கைவிடாத தேவன் நான் உம்மை துதிப்பேன். தெரியுமா பாட்டு? நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். என்ன பாட்டு? அதான் ஒரு சில பாட்டுல இது வரலாம் வரும், அன்னைக்கு ஃபுல்லா கண்டுபிடிச்சா அது என்ன பாட்டுன்னே தெரியாது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே நம்ம கையை பிடிச்சு நடத்துவார். விசுவாசமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. இந்த கொரோனா பீரியட்ல 4 வேளை சாப்பிட்டவங்க கிறிஸ்தவம் தான். விசுவாசமா ஆமென் சொல்லுங்களேன். சாப்பிடலாம் கூட கர்த்தர் சாப்பிட வைப்பார். அல்லேலூயா. கேரி தாக்கங்கரில போய் எலியா அப்படியே உட்கார்ந்து இருக்கிற, என்னத்தான் சாப்பிடுவேன். ஏய் நீ என்ன சாப்பிடுறது எனக்கு தெரியும், நீ கறி இல்லாம சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சாம்பார் வச்ச கூட எங்க வீட்டுல கறியை வாங்கி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் என்ன இல்லாம சாப்பிட மாட்டேன்றது அவங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும்.
அதே போலதான் கர்த்தருக்கு தெரியும் எலியா கறி இல்லாம சாப்பிட மாட்டாரு. அதனாலதான் ஒரு காக்காவை அமைச்சு கறியோடு சாப்பிடுறா. உன்னை படைத்தவர் உன்னை அப்படியே விட மாட்டாரு. ஏதோ ஒரு மூலமா கர்த்தர் உன்னை போஷிப்பாரு. விசுவாசமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அதை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சொல்லு பாயத்திற்கு. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல. சொல்லு பாயத்திற்கு. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உயர்த்தின தேவன் நம்மள மேல உட்கார வச்சு அழகு பாப்பா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்களாம் உள்ள ஒண்ணு வச்சு பேசுவான், அப்படி தேன் வழியும் பாரு, அந்த மாதிரி வழியும். எங்க வீட்டாண்ட ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்க சித்தாவுக்கு. அவ்வளோ பேசுவாங்க ஒருத்தரை குறிச்சு. அதே நேரத்துல அவங்களுக்கு படுவாங்க பாரு பாடு, அவங்கள பத்தி பேசுவாங்க பாரு, அப்படியே தேன் முழும். நம்மளால வந்து பேசும்போது அப்படியே தேன் முழும். ஆனா பின்னாடி அவங்க போன அந்த பேசிச்சு உங்ககிட்ட எப்படி சொச்சு தெரியுமா? எவ்வளவு சொச்சு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் குப்பையில் இருந்த உன்னை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம். நம்ம உறவெல்லாம் நம்ம எப்ப கீழே விழணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சொந்தமே பிடிக்காதுங்க எங்களுக்கு. உண்மையில சொந்தமே பிடிக்காது. அதுவும் இப்போ பெரிய பாஸ்டர் சொந்தம் கிட்டேயே வரக்கூடாது அப்படின்ட்டு நாங்க எவ்வளவு சொன்னா கேட்கல. ஆனா அவருடைய குணம் எப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பா பேசி அவர் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் நாங்க சொல்லிட்டே இருப்போம். இவங்களாட்டெல்லாம் பேசி இப்பதான் சொல்றாரு, சொந்தம் யாரும் கிட்டே வரவே கூடாது. அதைதான் முன்னாடி நாங்க சொல்லிருந்தோம். ஆமென் சொல்லுங்கள. நம்ம எப்ப கீழே விழணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள. பயங்கர பிரச்சனை, பயங்கர பாடு, கொஞ்ச நாளாவே பயங்கரமான காரியம். அம்மா ஆண்டுதான் அனுப்பிச்சாருன்னு சொல்லலாம். அவங்களும் எங்களுக்கு நாங்களும் ஃபோன் பண்ணோம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி, நானும் ஜம்முன்னு நினைச்சிட்டு ஃபோன் பண்ணோம் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆவியானவர் பாருங்க எப்படி லிங்க் உருவாக்குறாரு. அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாரமா இருந்தது. அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு அம்மா வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிசாசு வந்து பின்னாடி கடிக்கிற மாதிரி ஒரு பேரு. அன்னைக்கே வீட்டுல பாத்தீங்கன்னா ஜமுனா கால பிடிச்சி வச்சு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே எங்க அம்மா அப்படியே 2 மணிக்கு எழுந்து உட்காந்து அந்நிய பாஷையை பேசுறாங்க. அந்நிய பாஷையில பேசிட்டு அப்படியே வெளிப்பாடு வந்துட்டே இருக்கான். இதெல்லாம் கர்த்தர் எடுக்க சொல்றாரு, இதெல்லாம் வீட்டுல இதெல்லாம் கர்த்தர் மாத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷைய பேசிட்டே அப்படியே ரகசியம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் அப்படியே மனசே குழம்பிச்சு, எதுக்கு பிசாசு நம்ம வீட்டுல வரணும். அப்புறம் அம்மா மூலமா தீர்க்க தரிசனமா பேசிட்டு அம்மா கூட நான் இப்பதான் சொல்றேன். அப்ப அவங்க தீர்க்க தரிசனமா வீட்டுல வந்து சொன்ன அந்த வார்த்தை அநேகருடைய விரோதத்தின் சக்திகள், அநேக விரோதமான காரியங்கள் உங்களை எப்போ விழ வைக்கலாம் என்று சொல்லி எதிர்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கும் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்பதான் அவங்க தீர்க்கதரிசனமா சொன்னாங்க, எது வந்து சும்மா பயமுறுத்தோம் அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. அல்லேலூயா. சும்மா அப்படி ஆட்டம் காட்டும், ஆனா நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவா. சொல்லுங்க விசுவாசமா ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும்
கர்த்தர் நம்மை நடத்துவார். முதல்ல சொன்ன சிருஷ்டித்தவர், இரண்டாவது உருவாக்கினவர். இப்போ சிருஷ்டித்தவர் பார்த்தாரு இது ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணாரு? உருவாக்குனார். அதுக்கு கீழே சொல்லப்படுது பயப்படாத. என்ன பண்ணாரு? என்னதான் நாய கழுவி அதனால கர்த்தருக்கு தெரியும் இது மறுபடியும் என்ன விட்டு போயிடும், இதை நான் மறுபடியும் என்ன பண்ணோம். ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆசாவை பார்த்து ஆசா அப்படியே ஆண்டவர்களுடைய சமூகத்துல அவர் சொல்லி ஜெபம் பண்ற ஒரு வார்த்தை, உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். அதுக்கப்புறம் முன்னாடி அந்த வசனத்துல சொல்லப்படுது, தேவனுடைய பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அதே ஆசா தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சாரு, உண்மையா இருந்தாரு. திடீர்னு தீர்க்கதரிசனம் வருது, நீ கர்த்தரை விட்டா கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? உன்னை விட்டுருவாரு. ஏன்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சுட்டு இருந்த மனுஷன், கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையா இருந்த மனுஷன் ஏன் திடீர்னு தீர்க்கதரிசனம் வருது? அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல கர்த்தர் பேசுறாருன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எதுக்காக கர்த்தர் அந்த வார்த்தையை உங்க கூட பேசணும்? எதற்காக கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தணும்? ஒரு நாள் நீ காலையில எழுந்துக்கிறியா, கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுறாரா? மறுபடியும் ஆண்டவர் எதுக்காக பேசுறாரு? நீ ஆட்டோல போகும்போது பேசுறாரு, அதே வார்த்தை தான். வேலையில போய் உட்கார்ந்து அதே வார்த்தை தான் வருது. நான் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண அதே வார்த்தை தான் வருது. இந்த வார்த்தை தான் மறுபடியும் வருது. ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் அந்த விஷயத்துல கர்த்தர் குறிப்பாய் பேசுறதுனாலதான் அந்த வார்த்தை உங்களுக்கு வருது. அல்லேலூயா. சாதாரணமா நினைக்காத அந்த வார்த்தையை, அது உன்னை புடமிடுகிற வார்த்தை, உன்னை உருவாக்குகிற வார்த்தை, உன்னை தூக்கி எடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் உன் கூட பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் உன்னை மறுபடியும் உருவாக்குகிற வார்த்தை. இந்த வார்த்தை தான் உன்னை மீட்டு கொள்ளுகிற வார்த்தை. மறுபடியும் வேற சிருஷ்டியா, புது சிருஷ்டியா உருவாக்குகிற ஒரு வார்த்தை என்பதை மறந்து போகாது. ஒருவேளை கர்த்தர் உன் கூட வசனத்தின் மூலமா பேசும்போதெல்லாம் நீ இந்த நேரத்துல அசால்ட் பண்ணிருக்கலாம், சாதாரணமா நினைத்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது சாதாரணமான வார்த்தை அல்ல. உன்னை மீட்டுக் கொள்றதுக்கும், உன்னை உருவாக்குறதுக்கும், உன்னை பாதுகாக்கிறதுக்கும் கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ விட்டு கொடுக்க மாட்டியமா? நீ விட்டு கொடுக்க மாட்டே கர்த்தருடைய வார்த்தைக்கு. நீ விட்டு கொடுத்தாதானே கர்த்தர் மீட்டுக் கொள்ள முடியும். உருவாக்கினவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்யறாரு, படைத்தவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்யறாரு, மீட்டுக் கொள்றவர் அவருடைய வேலையை கரெக்டா செய்யறாரு. பட் நீ உன்னுடைய வாழ்க்கையில எதை விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பணுமோ அதை விட்டுட்டு திரும்பாத பட்சத்துல கர்த்தர் உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை மீட்டுக் கொண்டவர். ஆனால் கர்த்தர் செய்கிற வேலையை கர்த்தர் கரெக்டா செய்யறாரு. ஆனா நீ ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலாம், கர்த்தர் அதை செய்ய முடியாது. இதுவரை ஏன் ஜெபம் பண்ணிட்டு இருக்க விண்ணப்பம் நிறைவேறல? ஏயா நான் அப்படியெல்லாம் ஜெபம் பண்றேன், அப்படியெல்லாம் போறேன், கரெக்டா ஜெபத்துல சர்ச்ல வந்துற பாட்டு பாடுறேன், ஆனா ஏன் லைஃப்ல இதுல மாத்திரம் ஆண்டவர் நிக்க வைக்கணும்? ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தருக்காக விட்டு கொடுக்காம இருக்கிற, அதை விட்டு கொடு, நான் அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆசா ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தவர் மன உண்மையாய் செம்மையானதை கர்த்தருடைய பார்வைக்கு செய்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் பரிகாரியை தேடினான், கர்த்தரை தேடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். படிங்க வசனத்தை. எத்தனாவது? 16 ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் இதுவரையிலுமே கர்த்தரையே நம்பிட்டு இருந்த உன் வாழ்க்கை கொஞ்சம் மனுஷனுடைய பார்வைக்கு சாஞ்சு போயிடுச்சியா? அட்வொகேட்டை நோக்கி போயிடுச்சு, டாக்டரை நம்பி போயிடுச்சு. இது மனுஷனுடைய பார்வைக்கு சாய்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. நீ கர்த்தரை நீ மனுஷனை சாய்ந்து போகாத, கர்த்தரை மாத்திரம் தேடிக்கொண்டிருந்து ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்ய வேண்டியதை அதை உன் வாழ்க்கையில உன் குடும்பத்திலே அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அவன் சார்ந்து கொண்டபடியினால்
சீரியா ராஜாவின் ராணுவம் ஒரு கைக்கு தப்பி போயிற்று. கடைசி வரும் பரிகாரியே அவன் தேடினான். 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, பரிகாரிகளை தேடினான். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இருதயத்துல மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிறையா? உலகத்தை சார்ந்து கொண்டிருக்கிறையா? செம்மையானதை செய்த ஒரு மனிதன், தேவனுடைய பார்வைக்கு கரெக்டா செஞ்ச ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அவன் கடைசியா மனுஷனை சார்ந்து கொண்டான், பரிகாரியை சார்ந்து கொண்டான். ஏன் என் லைஃப்ல இது நிறைவேற மாட்டேன்? நீ மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிற, உலகத்தினுடைய உறவுக்குள்ள சாய்ந்து கொண்டிருக்கிற, அதனாலதான் கர்த்தர் இன்னிலிருந்து வெளிப்பட முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க விசுவாசம். ஆமென். நீ உருவாக்கினவர் கைவிட மாட்டார். இப்ப சொல்றாரு, ஒருவேளை நீ மனுஷனை சார்ந்து போலாம், இப்ப நான் மறுபடியும் மீட்டுக் கொள்றேன். அல்லேலூயா. சோர்ந்து போகாத, மறுபடியும் மீட்டுக் கொள்ளுகிற தேவன் நானாகவே இருக்க. ரெண்டு கைகளில் அதனால்தான் ஆளிகள் அடிக்கப்பட்டது, கால்களில் அதனால்தான் ஆளிகள் அடிக்கப்படுது, விழாவில் குற்றப்பட்டது. காரணம் உன்னை மீட்டுக் கொள்றதுக்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்தினுடைய பாவங்கள், இருதயத்தினுடைய காரியங்கள் ஒருவேளை தேவனை விட்டு தூரமா போயிருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் மீட்டுக் கொள்ற ஒரு நாள் வரப்போகிறது. மறுபடியும் கர்த்தர் மீட்டுக் கொள்வா. அதுக்கப்புறம் கடைசியா சொல்லுது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் உரிமை பாராட்டி சொல்ற, நீ அல்லேலூயா. நீ எந்த இடத்துல போனாலும், தூரமா போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் தகப்பனுடைய இருதயம் இளைய மகன் மேலேயே காத்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. மூத்தவன் கேட்கிறான், நான் மூத்தவன் இருக்கிறேன்பா, அவன் சொத்துல பாதியை குடிச்சிட்டு போயிட்டான், அவனுக்காக குடிச்சிட்டு இருக்கிறியே, அவனுக்காக கலகிட்டு இருக்கிறியே. ஆனா தகப்பனுடைய இருதயம் வேதம் சொல்லுகிறது, இளைய மகன் வருவானா என்று சொல்லி அந்த இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ கர்த்தர்கிட்ட வருவியா? நீ ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறியா? நீ ஆண்டுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யா? நீ ஆண்டுடைய பார்வைக்கு கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தார், உன்னை உருவாக்கினார், உன்னை மீட்டுக் கொண்டார், உன்னை பேர் சொல்லி அழைத்தாரு. நீ என்னுடையன்னு சொல்லி கர்த்தர் உரிமை பாராட்டுறாரு. ஆனா இந்த ஆண்டுடைய அன்பை விட்டு தூரமா ஓடிட்டு இருக்கிற மகனே, மகளே, பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு எந்த காரியத்தை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு கர்த்தர் உன்னை மறுபடியும் வேறு பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்குவார். உலகம் சொல்லுகிற அந்த பேரல்ல, கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் கொடுக்கிற பேர், நீ நல்லா கெட்டவன், நல்லா இல்லாதவன். ஆனா கர்த்தர் கொடுக்கிறவர் பேரு, ஆமா, நீ என்னுடைய. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நீ என்னுடைய கர்த்தர் சொன்ன பாருங்க, என்னுடைய. என் ரத்தத்தால மீட்கப்பட்ட உன்னை பிசாசும் பட முடியாது. ரத்த கோட்டைக்குள்ள நீ இருக்கிற, என் ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொண்டேன். என் கால்களில, என் கைகளில் ஆணிகள் அடித்தார்கள், கால்களில் ஆணிகள் அடித்தார்கள், ஈட்டினாலே குத்தினார்கள். இந்த பாடுகள் யாவும் உனக்காகவே, நீ மீட்டுக் கொள்வதற்காக கர்த்தர் உருவாக்க. இருதயத்தின் பாரங்களை கர்த்தர் மாற்றுவார். சோகத்தோடு கூட, சோர்வோடு கூட, இருதயத்தின் பாரத்தோடு கூட வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாது. உன் இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது தட்டி எழுப்புகிறார். ஒருவேளை நீ சோர்ந்து போய் பாரத்தோடு கூட நீ இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கலாம், கர்த்தர் என்ன பேசுறான்னு சொல்லி உன் இருதய ஏக்கத்தோட காத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட தெளிவாய் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாம. நம்ம எல்லாம் அப்படி கண்ணில் மூடி, Thank you, Jesus. அவமானம் அடைவதில்லை அப்பா,